டார்லிங் சோலார் 20,500 முன்பணத்தில் இப்பொழுது சோலார் மூலம் இலவச மின்சாரம். நாகா டபுள் ரோஸ்டட் ரவா அண்ட் நாகா கடலை மாவு. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Always my favorite character which is very close to my heart is Jhansi. அண்ணே, எந்த காரணத்து கொண்டும் நம்ம புள்ள தர்ஷனுக்கு அந்த ஊம குசுமியோட கல்யாணம் நடந்துடவே கூடாதுன்னே. நீ சொல்லுனே, இந்த ஜான்சி என்ன பண்ணுன்னு சொல்லுனே. நான் என்ன பண்ணியாவது அந்த கல்யாணத்தை நிறுத்தி காட்டுறேனே. மகேஸ்வரி, இந்த மகேஸ்வரி முடிவு பண்ணிட்டா சரவணனுக்கும் பூங்கொடிக்கும் எந்த காரணத்து கொண்டும் கல்யாணம் நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். பாலா படத்துல வர ஆண்டகனிஸ்ட் மாதிரி பண்ணணும்னு ஆசை. கமலாசன் சாரோட நடிக்கணும். நேர்ல பாக்குறப்ப நீங்க ரொம்ப ஸ்வீட்டா இருக்கீங்க, இன்னசென்ட்டா இருக்காங்க. எப்படி உங்களுக்கு வில்லி ரோல் தராங்க முதல்ல? இல்ல, இது மூணுலயுமே நான் தான் இந்த இன்ட்ரெஸ்ட் டைரக்டர்ஸ் கிட்ட எடுத்துட்டு போனேன். உடனே எனக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க என்ன வில்லியா பாக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நான் வீக். உடனே அழ ஆரம்பிச்சிட்டேன். மகாலட்சுமி பயங்கரமா கலக்கிட்டு இருக்கீங்க, நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. பட் ஸ்டில் ஜான்சி ராணி எவ்வளவு மிஸ் பண்றீங்க எதிர்நீச்சல்ல? டேட் சரியா கொடுக்க முடியலங்கிற கம்ப்ளைண்ட்ஸ்னால தான் என்னால பண்ண முடியல. ஏன்னா உங்களுக்கு தொடர்ந்து பாக்குறப்ப ஃபுல்லா இந்த வில்லி ரோலாவே கொடுக்குறாங்க. ஆனா நேர்ல பாக்குறப்ப நீங்க ரொம்ப ஸ்வீட்டா இருக்கீங்க, இன்னசென்ட்டா இருக்காங்க. எப்படி உங்களுக்கு வில்லி ரோல் தராங்க முதல்ல? தெரியல, இந்த மூஞ்சி இதுக்கு தான் வியாபாரம் ஆகும்னு நினைச்சிருப்பாங்களோ என்னமோ தெரியல. இல்லை, எனக்கு ரொம்ப 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 குறைந்த இடங்கள்ல தான் நல்ல நல்ல ரோல் பண்ணியிருக்கேன். ஐ மீன் பாசிட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன். தெரியல, அது டிரெக்டர்ஸ் என்ன அப்படிதான் பாக்குறாங்களோ என்னமோ. பட் உங்களுக்கு என்ன ரோல் பண்ணணும்னு ஆசை? ஆன்டகனிஸ்டா பண்றது ஓகேவா, இல்ல ரொம்ப சமத்தா? இல்ல, ஆன்டகனிஸ்ட் எனக்கு ஓகே தான். இதை விட இன்னும் ராவா பாலா படத்துல வர ஆன்டகனிஸ்ட் மாதிரி பண்ணணும்னு ஆசை எனக்கு. இது ரொம்ப இப்போ இதுல பழகி பழகி இது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஸோ தியேட்டர் ஆர்டிஸ்ட் வேற நான். ஸோ அதனால அதுல சில மாதிரி ரோல்ஸ்லாம் பண்ணுவேன் தியேட்டர்ல. இங்கே ஒரு மாதிரி சீரியலில் பண்ணிட்டு இருக்கேன். படங்களில் ஒரு மிக்சட் ரோல்ஸாக கிடைக்குது. ஒரு படத்தில் இன்ஸ்பெக்டராக இருக்கும். இப்போ வர படங்கள்லாம் பாசிட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ படங்களில் வரப்போ அது மிக்ஸ்டாக இருக்குது. ஸோ எல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒன்று ஒன்று கிடச்சிக்குது. ஸோ ஹாப்பியாக அதை நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் ஆசை இருக்கா இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணணும், இல்லை இந்த ஹீரோயின் மாதிரி இந்த படத்தில் இப்படி பண்ணணும்? எனக்கு பாலா படம் பண்ணணும், இதுதான் நான் எப்பயும் சொல்கிற ஒரு ஆசை. பாலா படம் பண்ணணும், கமலாசன் சாரோட நடிக்கணும், ரன்வீர் சிங். இது டக்குன்னு க்ரஷ்ன்னு என்ன சொல்றதுனால தெரியல, இருக்கலாம். ஸோ இது ரொம்ப ஒரு டாப் ப்ரையாரிட்டி லிஸ்ட்னா பாலா சார் படம். அண்ட் இது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பாலா சார் இப்போதான் ஒரு 3 months முன்னாடி ஜே பேபி பார்த்துட்டு டைரக்டர் கிட்ட என்னை பத்தி கேட்டிருந்தாராம். அதை கேள்விப்படுறதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. யார் அவங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாராம். ஸோ எனக்கு அது பெரிய சந்தோஷம். 3 ரோல்ஸுமே பண்ணிக்கிங்க. 3 ரோலுமே ஆன்டகனிஸ்ட் ரோல்ஸ் தான். மகேஸ்வரியா இருக்கட்டும், ஜான்சி ராணியா இருக்கட்டும், இப்போ பண்ற மகாலட்சுமி. எங்களுக்கு என்னன்னா ஏதாவது ஒரு டயலாக் இல்லை ஒரு சினாரியோ, இந்த 3 ரோலையும் வேற வேற மாடுலேஷன் நீங்க பேசி காட்டணும் ஆடியன்ஸ்க்காக. ஃபர்ஸ்ட் என்னோட ஆல் டைம் ஃபேவரட், இப்போ இல்லை எப்போ கேட்டாலும் என்னோட ஆல் டைம் ஃபேவரட் ஜான்சி ராணி தான். ஸோ அது கொடுத்த மாதிரி ஒரு ரீச் என் வாழ்க்கையிலே மறக்க முடியாது. ஸோ ஐ மிஸ் பீயிங் ஜான்சி. அண்ணே, எந்த காரணத்து கொண்டும் நம்ம புள்ள தர்ஷனுக்கு அந்த ஊம குசுமியோட கல்யாணம் நடந்துடவே கூடாதுன்னே. நீ சொல்லுனே, இந்த ஜான்சி என்ன பண்ணுன்னு சொல்லுனே. நான் என்ன பண்ணியாவது அந்த கல்யாணத்தை நிறுத்தி காட்டுறேனே. அண்ணே, நீ சொல்றது தானே இந்த வீட்டுல நடக்கணும். ஜான்சி உன் கூட இருப்பானே, என் உசுர கூட கொடுப்பேனே. சரியாண்ணே? மகேஸ்வரி, இந்த மகேஸ்வரி முடிவு பண்ணிட்டா சரவணனுக்கும் பூங்கொடிக்கும் எந்த காரணத்து கொண்டும் கல்யாணம் நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். இதுல ஒரு மேனர்ஸம் வச்சிருக்கேன். அதுல வெத்தலை பாக்கு போடுறது, அதெல்லாம் மேனர்ஸம் வச்சிருந்தேன். இதுல அந்த அந்த கழுத்தை ரப் பண்றது. ஸோ இதுல மகாலட்சுமி அக்கா என்ன ஆனாலும் சரிக்கா, என் சிவாவை அந்த சிந்து தற்கரையோட நான் எந்த காலத்துக்கும் வாழ விட மாட்டேன்க்கா. இந்த வீட்டை விட்டு அவளை கூடிய சீக்கிரம் அனுப்பல, நான் மகாலட்சுமி இல்லக்கா. இதுல கொஞ்சம் படப்படன்னு பேசுறோம். அதுல கொஞ்சம் சாஃப்டா அடக்கமா இருக்கிற வில்லன் ஜான்சி ராணி. டிரான்சிஷன் 3 வாய்ஸ்க்கும், ஆனா ரியல் வாய்ஸ் பாருங்க அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. ஆக்சுவலி என்னன்னா, எனக்கு என்ன ஒரு கியூரியஸ்னா, நீங்க ஒரு ரோல்லையுமே ஒரு சிக்னிஃபிகண்டா நீங்க ஒன்று பண்றீங்க. இப்ப மகாலட்சுமியில இப்படி மூக்கு இது பண்றது, மகேஸ்வரியில ஒரு ரோல் பண்றது, ஜான்சி ராணில இந்த வெத்தலை பாக்கு போடு, இதெல்லாம் யார் சொல்ல? டைரக்டர் சொல்லுவாங்களா, நீங்க பண்றதா? இல்ல, இது மூணுலயுமே நான் தான் இந்த இன்ட்ரெஸ்ட் டைரக்டர்ஸ் கிட்ட எடுத்துட்டு போனேன். ஒரு சின்ன வெத்தலை பாக்க மடிச்சு புடவையில வச்சுக்கோங்க நிச்சயதார்த்தத்துக்குன்னப்போ நான் கேட்டேன்,
வெத்தலை பாக்கு போடுறவங்க தானே சார் அதை வச்சுப்பாங்க, அப்போ நான் வெத்தலை பாக்கு போடட்டுமா அப்படின்னா போட்டுக்கோங்க உங்களுக்கு ஓகே என்னாரு. ஸோ அதுதான் வந்து நான் சார்கிட்ட எடுத்துகிட்டு போனேன், சார் நான் இது வெத்தலை பாக்கு போட்டுக்கிறேன் சார் அப்படின்னா ஓகேனாரு. ஸோ அதில் அந்த வெத்தலை பாக்கு போடுறது, அந்த புடவை அப்படி தூக்கி சொருகிட்டு நடக்கிறது, எதுக்கும் கவலை கிடையாது, யாரையும் மதிக்கிறது கிடையாது, நம்ம பையன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. ஸோ அது மாதிரி அது மகேஸ்வரிலையும் அப்படிதான். திடீர்னு இதை நான் ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு போல, அந்த சீன் முடியுது, அந்த சீன் ஃப்ரீஸ் ஆக போகுது, என்ன பண்ணலான்னு பார்த்தா எனக்கு இப்படி தோணுச்சு பண்ணலாம் அப்படின்னு, நல்லா இருக்கு அப்படின்னாங்க. சரி அது அதுக்கப்புறம் ஒவ்வொரு முக்கியமான சீன் ஏதாவது முடிகிறப்போ இதை ஒரு சிக்னேச்சராக வச்சுக்கலாம் அப்படின்னு. இதுலேயும் மகாலட்சுமிலையும் அப்படிதான் இப்படி பண்ணுவேன். அது இப்போ நான் மறந்தாலுமே டைரக்டர் வந்து மகாமா அந்த சீன் முடிச்சுட்டு மூக்கு உறிஞ்சிட்டு போயிருங்க சரியா அப்படிமாரு. ஓகே சார். நேத்தி கூட அவர் அதை தான் சொன்னார், அந்த சீன் முடிச்சுட்டு மூக்கு உறிஞ்சிட்டு போயிருங்க அப்படின்னாரு. ஓகே சார் அப்படின்னு. அது நம்மளே அதை இதுக்கு இது பண்ணால் நல்லா இருக்கும், அதுக்கு அதனா பண்ணால் நல்லா இருக்கும். நம்ம தியேட்டர்ல இருந்ததுனால இந்த மாதிரி இம்ப்ரூவைசேஷன் பண்ணுறதை பற்றி நம்ம நிறைய யோசிப்போம். டைலாக்ஸும் நீங்க சொல்வீங்களா, இந்த இடத்துல இந்த டைலாக்ஸ் போட்டா இன்னும் நல்லா இருக்கும் எல்லாம் நான் மாற்றிப்பேன். திடீர்னு எல்லாமே பேப்பரில் இருக்கிறது சொல்ல முடியாது. சில போது வந்து ரைட்டர்ஸ் வேற ஒரு கவனத்தில் அதை எழுதியிருப்பாங்க, பட் கலோக்கியெல்லாம் அது சரியாக வராது அப்படின்னு தோணும். ஸோ நம்மளே டப் பண்ணுறதுனால நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இது இப்படி வராதே, இப்படி மாற்றிக்கலாமா அப்படின்னு. ஸோ அது கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் டைரக்டர்ஸ் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நானும் கொஞ்சம் டைலாக்ஸ்லையுமே இம்ப்ரூவைசேஷன் பண்ணிப்பேன். ஆக்சுவலி இப்போ டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து ஓன் வாய்ஸ் கொடுக்கறது இல்லை, ஏன்னா அது ஒரு டபுள் த ஒர்க் தானே. ஸோ நீங்கள் ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற எல்லா ரோல்ஸ்க்கும் நீங்கள் தான் கொடுப்பீங்க, அது நீங்கள் பர்சனலாக எடுத்த ஒரு சாய்ஸ். ஆமாம், நான் பர்சனலாக எடுத்த சாய்ஸ் தான். எனக்கு என்ன அப்படின்னா, இப்போ அந்த சீரியல்லையோ அந்த ஒர்க்கையும் நான் பார்க்குறப்போ வேற யார் குரல்லையாவது இருந்தால் எனக்கு அது பார்க்கணுன்னே தோணாது. அது நான் நடித்து என் குரல்லையே இருந்தால் தான் அது நான் நடித்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங், நான் அதில் இருக்கேங்கிற அந்த கேரக்டராக இருக்கேங்கிற ஃபீல் இருக்கும். எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும், ஏன் பீப்புள் ஓன் வாய்ஸ் கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு. நான் செட்டில் போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருப்பேன், நீ டப்பிங் பண்ணலாம்ல, நீ டப்பிங் பண்ணலான்னு எல்லாரையும் கிளப்பி விட்டுட்டே இருப்பேன். இங்கே ஸ்டூடியோவில் சொல்லுவாங்க, நீங்கள் எல்லாரையும் இப்படி அமுச்சு விட்டே இருங்க, இங்கே யார் மேடம் என்ன மேடம் யார் கஷ்டப்படுறது அப்படிம்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பழைய காலத்துலலாம் சீரியல் அப்படி தானே இருந்துச்சு, லைவ் வாய்ஸில் இருந்தது, எல்லாரும் ஓன் வாய்ஸில் பேசினாங்க. எனக்கு என்னென்னா பேச முடிஞ்சவங்க தமிழ் நல்லா தெரிஞ்சவங்க பேசலாமே அப்படின்னு எனக்கு ஆசையாக இருக்கும். இது எல்லாரும் பண்ணால் இன்னும் அந்த லைவ்லினஸ் வந்து நல்லா கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அது இதுலன்னு இல்லை, எவ்வளோ ஒரு சின்ன ரோல் கேமியோ பண்ணால் கூட அதுக்கு நான் தான் பேசணும்னு நினைப்பேன். படங்கள்லையோ இல்லை வேறு சீரியலில் நான் கேமியோ பண்ணுறதா இருந்தால் கூட நான் சொல்லிடுவேன், எப்படியா இருந்தாலும் எத்தனை மிட் நைட்டாக இருந்தாலும் நான் தான் வந்து டப் பண்ணுவேன் அப்படின்னு. அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். ஏன்னா ஷூட்டிங் முடிச்சுட்டு ஒரு 10:30 மணிக்கு போய் சேருவோம், ஷூட்டிங் ஸ்பாட் எங்கேயாவது இருக்கும், அங்கேருந்து வந்துட்டு எப்பயுமே எங்களுக்கு இரவு காட்சி தான் இருக்கும் டப்பிங். ஒரு 10-11 மணிக்கு உட்காந்தேன்னா போய் பண்ணுறதுக்கு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தொடர்ந்து போகும். ஸோ அடுத்த நாள் லீவாக இருக்கிற பட்சத்தில் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 5 hours 6 hours போகும். ஒரு பஞ்சாக வாங்கி வச்சுப்பேன். ஒரு சீரியலுக்கு ஒரு மாதிரி. சன் டிவினா பஞ்சாக வாங்கிப்பேன், விஜய்னா அப்பப்போ கூப்பிடுவாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு நாள் லீவுன்னா எல்லாரும் மாதிரியும் நம்மளால் வீட்டில் இருக்க முடியாது, இப்போ டப்பிங்க்குன்னு ஒரு தடவை ட்ராவல் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு. அது ரொம்ப ரசித்து பண்ணுறேங்க நான். அது எனக்கு பேர்டனாக தெரியல, வேற யாராவது பேசிடுவாங்களோ, பேசிட்டு என்ன ஆகுங்கிற அந்த பதட்டம் தான் எனக்கு ஜாஸ்தி இருக்கும். எனக்கு நான் நடித்தா நான் தான் என் குரல் தான் கொடுக்கணுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கேன். ஓகே, இப்போ நீங்கள் வந்து மகாலட்சுமியை பயங்கரமாக கலக்கிட்டு இருக்கீங்க, நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. பட் ஸ்டில் ஜான்சி ராணி எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க எதிர்நீச்சல்ல? ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இது வந்து டேட் சரியாக கொடுக்க முடியலங்கிற கம்ப்ளைண்ட்ஸ்னால தான் என்னால் பண்ண முடியல. ஏன்னா ஆல்ரெடி 2 ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு எங்களோட இயக்குனர் திருச்சிலம் சாருக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. எனக்கு வந்து இப்போ நான் லண்டனில் ஷூட்டிங் போயிட்டு இருந்தப்பெல்லாம் கூட வந்து எனக்கு அங்கே இருக்கிற ஒரு லைட்மேன் வந்து, மேடம் ஜான்சி ராணி எங்களுக்கு எங்கள் வீட்டில் உங்களை பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து பியாண்ட் இமேஜினேஷன். சார் வந்து எனக்கு இவ்வளோ பெரிய இடம் கொடுத்துருக்காரு ஜான்சி ராணியா. ஒரு நாளுக்குன்னு கூப்பிட்டுட்டு அது இவ்வளோ பெரிய எஸ்டாப்ளிஷ்டு கேரக்டராக எல்லார் மனசுலையும் நீங்காத இடம் பெற வச்சுருக்காரு. ஸோ என்னோட டைரக்டர் திருச்சிலம் சாருக்கு வெரி பிக் தேங்க்ஸ். ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இப்போ கூட யாராவது நீங்கள் ஜான்சி ராணியான்னு கேட்குறப்போ எனக்கு அதெல்லாம் ஃப்ளாஷ்பேக்ஸ்லாம் வந்துட்டு போகும். ஐயோ நம்ம பண்ணலையேன்னு அப்பப்போ எங்கள் எதிர்நீச்சல் ப்ரமோஸ்லாம் பார்ப்பேன், டிஆர்பி பார்த்துப்பேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. அது டிஆர்பியில் முன்னாடி வர எனக்கு நம்ம சீரியல்டா நம்மடா அப்படின்னு. ஸோ ஆல்வேஸ் மை ஃபேவரட் கேரக்டர் விச் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் இஸ் ஜான்சி ராணி. ஓகே, நீங்கள் ஒரு 20 years-ஆக இந்த ஆக்டிங் ஜேர்னியில் தேட்டரில் இருக்கீங்க. ஸோ உங்களோட அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ரெகக்னேஷன் இருக்கும்ல, பீப்புள் என்னை பார்த்து ஃபோட்டோ மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ரொம்ப ப்ரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஊர் சைட்லாம் போனால் பயங்கரமாக வந்து சீரியல் கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி இது ஒரு மறக்க முடியாத ஒரு மொமெண்ட் தான். அயலின்னு ஒன்று வெப் சீரிஸ் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அதுதான் என்னோட யார் இவங்க அப்படின்னு பார்த்த இடம் வந்து அயலி தான். அதுக்கு முன்னாடியும் பண்ணியிருக்கேன், இந்த அளவுக்கு ரெகக்னிஷன் இருக்காது இருந்த மாதிரி தெரியல. அயலி பண்ணோன்னே அயலின்னு கரெக்டாக அயலி ரிலீஸ் ஆகி 1 வீக்லேயே ஜான்சி ராணியாக உள்ளே போகிறேன். ஸோ பேக் டு பேக் 2 ஹிட்ஸ் எனக்கு. ஸோ அதனால் வந்து
பயங்கர நல்லா இருக்கும். இந்த ஊருக்குள்ளெல்லாம் போனோம்னா நல்ல நோன் ஆர்டிஸ்ட் ஃப்ரம் சினிமா இருப்பாங்க, மூவிஸில் இருக்கிறவங்க இருப்பாங்க. அவங்கள தாண்டி அவங்கள மீறி நம்மளுக்கு வந்து மக்கள் வந்து நீங்கள் ஜான்சி ராணியான்னு கேட்குறப்ப அந்த சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. ஒரு சின்ன ஒரு மாதிரி எலக்ட்ரிசிட்டியே கம்மியாக இருக்கிற இடத்துல ஒரு பெரிய அளவில் சினிமா பற்றி நாலேஜ் இல்லாத இடத்துல கூட வந்து அவங்க நம்மளை ஜான்சி ராணியாக வெல்கம் பண்ணுறது, இப்போ ரீசெண்டாக மகாலட்சுமியாக என்ன வெல்கம் பண்ணுறது, பூங்குடியில் வெல்கம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையான ஃபீலிங். நம்ம டே டு டே அவங்க வீட்டில் நம்ம ஒருத்தராக இருக்கோம்ல, இந்த டைமில் இந்த சீரியல் பார்த்துடுறாங்க, நம்மளோட ரொம்ப க்ளோஸ்லி கனெக்டடாக இருக்காங்க. அதெல்லாம் வந்து வேற என்னங்க வேணும்? இந்த அப்ரிசியேஷனுக்காக தானே ஒரு கலைஞன் ஓடுறது. அண்ட் வந்து இப்போ பாசிட்டிவா ரோல் பண்ணா அதை ஒரு மாதிரி ரிசீவ் பண்ணிப்பாங்க, நெகட்டிவ் ரோல் பண்றப்போ யாராச்சும் திட்டினதெல்லாம் உண்டா? ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, ஏன் அந்த பிள்ளை இப்படி பண்றீங்க அதெல்லாம் கேட்பாங்க. பட் ஒரு நெகட்டிவாலாம் நம்ம கிட்ட கட்டுப்பாங்க. ஏங்க சிந்துவை ஏத்துக்கவே மாட்டேன்றீங்க, ஏத்துக்க முடியாது அப்படிமே. ஸோ அது மாதிரி அவங்க அதை ஒரு இதுவாக தான் கேட்பாங்க. அவங்க அந்த சீரியலோட ரொம்ப கனெக்டடாக இருக்கிறதுனால, ஐயோ அந்த பிள்ளைய இப்படி பாடுபடுத்துறீங்களே அப்படின்னு கேட்பாங்க. நம்ம முடியாதுன்ட்டு நான் இப்படி தான் பண்ணுவேன், அவ பண்ணது ரைட்டா அப்படின்னு நான் போயிடுவேன். ஸோ அதுவுமே எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளை வெறுக்கிறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த கேரக்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தானே அர்த்தம். நீங்க செட்ல ஜாலியா இருக்கீங்க, விளையாடுறீங்க, அதெல்லாம் தாண்டி என்னைக்காச்சும் டைரக்டர் திட்டி உங்க 2 பேரையும் திட்டி அப்செட் ஆனதோ இல்ல வந்து அழுததோ அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? ரீசெண்ட் டேஸ்ல சார் என்ன எதுவும் திட்டல. பட் சீரியலுக்கு வந்த புதுசுல முதல் மாசத்துக்குள்ளேயே சொல்றேன், அது கல்யாணம், பையனோட கல்யாணம், அந்த எபிசோட்ஸ் ரொம்ப டே அண்ட் நைட் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து என்னாச்சுன்னா, வெரி இனிஷியல் டேஸ், எனக்கு டைரக்டர் தெரியாது, டைரக்டருக்கு என்ன தெரியாது. ரொம்ப இனிஷியல் டேஸ்லேயே ஏதோ ஒரு மாப்பிள்ளை இழப்பு சீன் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து நான் ஏதோ பொசிஷன் மாற்றி நின்றுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் அங்கேருந்து ஷவுட் பண்ணிட்டார். ஏன்னா அன்னைக்கு வந்து நிறைய ஜூனியர்ஸ் இருந்தாங்க, எல்லா ஆர்டிஸ்ட்டும் இருந்தாங்க, நைட் ஆகிட்டு இருக்கு, முடிச்சுட்டு அடுத்த நாள் திருப்பி ஷூட்டிங் வரணும்னு. அப்போ அவர் அங்கேன்னு சொன்னார், நீங்கள் ஏன் தள்ளி நிற்கிறீங்க மேடம் அப்படின்னாரு. உடனே அது எனக்கு ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகிடுச்சு. உடனே என்ன இப்படி சொல்கிறாங்க, நம்மளெல்லாம் இப்படி யாரும் சொல்லவே மாட்டாங்களே, ஏன் அப்படி சொன்னார்னு சொல்லிட்டு உடனே எனக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் என்ன வில்லியாக பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நான் வீக். உடனே அழ ஆரம்பிச்சுட்டு என்ன சார் இப்படி சொல்கிறான்னு நடிச்சுட்டே இருக்கேன். எனக்கு கண்ணை தொடச்சிட்டே அழுதுட்டே இருக்கேன். ஆமாம், அழுதுட்டே இருக்கேன். எனக்கு சார் கூப்பிடுறது காதில் விழாத மாதிரிலாம் நிற்பேன், அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். இப்பயுமே சார் ஏதாவது கோச்சிக்கிட்டார், ஏதாவது நான் கேட்டதுக்கு பதில் சொல்லலைன்னா சார் இங்கே வருவார், அப்போ அப்படியே திரும்பி போகிறது. இது எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், கோவத்தை காட்டுது, இப்படி திரும்பி போகிறது. ஆமாம், அப்படி போவேன். ஏதாவது கேட்டால் காதில் விழாத மாதிரி இருப்பேன். அப்போ வந்து திட்டினது, அது வந்து அன்றைக்கி அத்தனை பேருக்கு முன்னாடி என்னங்க தள்ளி நிற்கிறீங்க, நான் சொல்லவே இல்லை அப்படின்னோடனே எனக்கு அது ஒரு மாதிரி ட்ரிகர் ஆயிடுச்சு. அப்போ நான் அழுதுகிட்டே வந்தேன். அப்பயும் இவன் தான் பக்கத்தில், 2 பேரும் இப்படி தான் நடிப்போம் சொல்லுவார் கேமராமேன், இப்படியே இருந்தீங்கன்னா எப்படி தான் உங்களை 2 பேருக்கு க்ளோஸ் வைக்கிறது, 2 பேரும் மேலே விழுந்துகிட்டே தான் நிற்பீங்களா அப்படின்னு. ஸோ அப்போ கூட அவன் விடுக்கா, நம்ம டேரக்டர் தானே, சரியாயிடுவாருக்கா, விடுக்கா, போகிறதுக்குள்ளே பாரு பேசிடுவார் அப்படின்னா. ஸோ அவன் தான் அன்றைக்கி நான் பயங்கர அழுதுட்டு இருந்தேன். ஏன்னா சீரியலுக்கு போன புதுசு, இந்த டெலிவிஷன் விஜய் டிவி எனக்கு புதுசு, இந்த ஹோல் க்ரூ புதுசு, எனக்கு தெரிஞ்சவங்க நாங்கள் ஒருத்தருமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப இது எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிச்சு. அப்பயும் அவன் தான் பேம்பர் பண்ணிட்டே வந்தான், பார்த்துக்கலாங்க்கா அப்படின்னு. ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ எப்படி வந்து நாங்கள் ஜான்சி ராணியாக உங்களை வந்து ஏற்றுக்கிட்டு மக்கள் எல்லாம் கொண்டாடணுமோ அதே மாதிரி மகாலட்சுமிக்கும் சரி மகேஸ்வரிக்கும் அதே வரவேற்பு கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் நிறைய சீரியல்ஸில் உங்களை பார்க்கணும். ஸோ கலாட்டா டீம் சார்பாக விஷஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ ஸோ மச். டார்லிங் சோலார் 20,500 முன்பணத்தில் இப்பொழுது சோலார் மூலம் இலவச மின்சாரம். நாகா டபுள் ரோஸ்டட் ரவா அண்ட் நாகா கடலை மாவு. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.